ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேது குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசியை கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது ஸ்ராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இது மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுறவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களை சுபஸ்ரீ பராபவரிடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிற குரு பகவான் கடகத்தில் உச்சநிலையை அடைகிறார். உச்சகுருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் பதிவாகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தன் பார்வை பலத்தால் நற்பலன்களை வழங்குவார். தொட்டது துலங்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், வருமானம் உயரும், வளர்ச்சிகள் கூடும், நாட்டிலும் வீட்டிலும் நல்லது நடக்கும், ஆன்மீகம் தழைக்கும், சுப நிகழ்ச்சிகள், குடமுழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் அதிகம் நடைபெறும். அதோடு இந்த வருடம் 13/11/2026 அன்று ராகுகேதுகளின் பயிற்சிகளும் நிகழ இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் வைத்து நாங்கள் பலன் சொல்ல வருகிறோம். இதுவரை மகத்துவம் வாய்ந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் விளைவாக வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சிகள் கூடும், நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். விரையாதிபதியாக விளங்கும் குரு நாளில் வரும்பொழுது அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அது உச்சமற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகளை அதிகரிக்க வைப்பார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். அர்த்தாஷ்டம குரு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்கு ஆகலாம். எனவே சுபகாரியங்களுக்காக செலவிடுவது நல்லது. இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். கடகக்குருவின் பார்வையால் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்த்து அந்த இடங்கள் புதியமடைகிறது. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் கிடைக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய வழிவகுக்கும். இதுவரை இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் கொண்டு வரும். இதுவரை உங்களை அவமானப்படுத்தியவர்கள், விமர்சனப்படுத்தியவர்களெல்லாம் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் பக்கம் திரும்பி வருவார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்களும். குரு பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் நீங்கள் ஈடுபட்ட தொழிலில் எதிர்பார்த்ததை விட காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். வேலையை இழந்தவர்கள் புதிய வேலைக்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அல்லது படித்து முடித்துவிட்டு வேலைகள் தெரிந்து கொள்வதற்கு புதிய வேலைகள் தேடி வரும். மூடிக்கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள், பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் வந்து மனதை குளிர்விக்கப் போகிறது. ஆற்றல் மிக்கவர்கள் அல்லது அறிவு சார்ந்தவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுடைய அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொடுக்க உதவிகரமாக இருப்பார். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல நல்ல மாற்றங்கள் அடைய சுயோக ஜாதக தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வது நல்லது. மண்ணை வாங்கலாமா, மனையை வாங்கலாமா, பொண்ணை வாங்கலாமா, பொருளை வாங்கலாமா என்ற 24 மணி நேரம் யோசனை ஆழ்ந்திருந்த உங்களுக்கு இப்பொழுது 4ஆம் இடத்திலிருந்து நல்ல தகவல்கள், நல்ல பொருளாதார நிலை உயரும். மருத்துவ செலவுகள் குறையும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நினைத்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உருவாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களால் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆன்றோர் சான்றோர் அறிவுரை உங்களுக்கு கை கொடுக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களுக்கு பிரியமுடன் வந்து இணைவார்கள். பூச நட்சத்திர காலையில் சனிச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். முயற்சியில் இருந்த முட்டுக்கட்டைகளாலும் வேதனை நீங்கி சாதனைகள் படைக்கும் நேரமாக அந்த நேரம் இருக்கும். ஆதரவு கரம் நீட்டுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதியவர்களின் சந்திப்பில் பொருளாதார நிலை உயரும். சரிந்து போன தொழில் உயர்வு பெற்று சமநிலை அடையப் போகிறீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பதட்டம் அகலும். ஆயிலை நட்சத்திரத்தில், அதாவது புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது சகோதர ஒத்துழைப்பு திருப்தி தரும். உடன் பிறந்தவர்களால் உங்கள் குணமறிந்து நடப்பார்கள். அவர்களின் திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும்.
கடன் பிரச்சனையால் கலங்கி நின்ற உங்களுக்கு உடனுக்குடன் பணம் வந்து உங்களை உள்ளத்தை மகிழ்விக்கச் செய்யும். மகம் நட்சத்திரக்காலில் அதிசாரமாக குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். இல்லத்தில் மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் உருவாகும். அறுவை சிகிச்சை செய்யாமல் சாதாரண சிகிச்சைகளை உடல்நலம் சீராகும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்களாகலும் தன்னிச்சையாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாடு செல்வதற்கான கூடிய வாய்ப்புகள் வரும். அலைச்சல்களும் குறையும், மன அலைச்சல்களும் மாறும். தீர்த்த யாத்திரைகள், தெய்வ தரிசனங்கள் திடீர் முன்னேற்றங்களை வரவழைத்து கொடுக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் முன்னேற்றம் உண்டாகும். பொது வழியில் இருப்பவர்களுக்கு, புதுநலத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலை அதிகரிக்கும். வாகன யோகத்துடன் வளர்ச்சியும் கூடும் நேரம் இது. ராகுகேது பயிற்சி காலத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் விளைவாக புதிய திட்டங்கள் தீட்டி வெற்றி காண்பீர்கள். புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் கூடும். அதிசாரத்து யோகம் பெற்றவர்களின் ஆதரவால் புதிய திருப்பங்கள் ஏற்படும். அர்த்தாசிரம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் வியாழந்தோறும் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். யோகம்பலம் பெற்ற நாளில் பழனிக்கு சென்று ராஜாலங்கார முருகனை வழிபட்டு வாருங்கள். வாழ்வெல்லாம் உங்களுக்கு வளமாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இந்த பேச்சு இல்லாமல் எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு நல்லவை நடத்தி கொடுக்க ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை சகல பாக்கியங்களுடன் காத்தல்ல என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.